விஜய் பக்கம் சாய்கிறாரா புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி? நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கி துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல். ஆட்சியில் பங்கு என தாவேகா தலைவர் விஜய் போகிற போக்கில் தட்டிவிட்ட செய்தியானது பல கட்சிகளையும் மாற்றி யோசிக்க வைத்திருக்கிறது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கே கூட அதிகார பங்கு என்ற பதம் இனிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதனால்தான் கூட்டணியில் இருந்து கொண்டே காங்கிரசார் சிலர் அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை தைரியமாக முன்னெடுத்து வருகிறார்கள். இதே சிந்தனையில் இருக்கும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தாவேகாவை நோக்கி நகரும் போக்கில் தனது கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை கடந்த மே மாதம் தொடங்கிவிட்ட கிருஷ்ணசாமி ஒட்டப்பிடாரத்தில் இருந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்ற பிறகுதான் விளிம்பு நிலை மக்களுக்காக குரல் கொடுக்க முடிந்தது. தமிழகத்திலேயே அதிகபட்சமாக ஒட்டப்பிடாரம் தொகுதியில்தான் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர் 25 முதல் 30% உள்ளோம். எந்த காரணத்தை கொண்டும் நம்மிடம் பிரிவினை வரக்கூடாது. ஒற்றுமையின் மூலமாகவே இழந்த அதிகாரத்தை நாம் பெற முடியும். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற லட்சியத்துடன் 2026 சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் என்று அழுத்தமாக சொல்லி வருகிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற விஜயின் சிந்தனை பாதையில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வலம் வரும் நிலையில் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கிறதா புதிய தமிழகம் என்று கேட்டால் மதுரையில் நடைபெறும் மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிப்போம் என்று சஸ்பென்ஸ் வைக்கிறார் கிருஷ்ணசாமி. புதிய தமிழகம் கட்சி நிர்வாகிகளோ அடித்தட்டு மக்களின் வழிகளை உணர்ந்தவர் எங்கள் தலைவர். மற்றவர்களை போல ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டு அதை நிறைவேற்றாமல் போவது எங்கள் வழக்கம் கிடையாது. கூட்டணி குறித்தும் நாங்கள் போட்டியிட போகும் தொகுதிகள் குறித்தும் ஜனவரி 7ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் மாநாட்டில் நிர்வாகிகளின் கருத்தை கேட்டு டாக்டர் கிருஷ்ணசாமி முடிவெடுப்பார். நாங்கள் அமைக்க போகும் கூட்டணி மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் கூட்டணியாக இருக்கும். தமிழகத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு பெரிய வெற்றி கூட்டணி ஒன்று உருவாவதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்திருக்கின்றன. நிச்சயம் அந்த கூட்டணி திமுக அணிக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் என்கிறார்கள் புதிய தமிழகம் கட்சி நிர்வாகிகள்.